டே 1ல ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். டே 2 மார்னிங் தான் ஒரிஜினல் ரியாலிட்டி தெரிஞ்சது. வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு டே 2 ஆஃப் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச். மார்னிங் எழுந்த உடனே தான் புரிஞ்சது. செஸ்ட், ஷோல்டர், லெக்ஸ் எல்லாரும் மீட்டிங் போட்டு பெயின் குடுக்குறாங்கன்னு. பெட்ல இருந்து எழுந்த 10 செகண்ட் இதெல்லாம் பண்ணணுமான்னு யோசிச்சேன். எனிவே எம்ப்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் பண்ணோம். பிக் டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா ஸ்கேல் மேல நிக்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு நம்ம growth ஸ்லோவா இருந்தாலும் இந்த பிளான்ட்ஸ் மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வளரணும்னு மோட்டிவேட் பண்ணிட்டு காலை வேலைகளை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிளாக் காஃபி குடிச்சோம். அப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற விஐபிக்கு ஃபுட் போட்டுட்டு லஞ்சுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் போச்சு. நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது வெயிட் கெயின் மட்டும் பண்ணவே கூடாதுன்னு. ஒர்க் அவுட்ல செகண்ட் ஹாஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட்ல பிளான். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்ஸ் அண்ட் பலவிதமான பொருட்கள்ல செஞ்ச கஞ்சி, அப்புறம் மல்டிவிட்டமின் அண்ட் மீன் மாத்திரை எடுத்தோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பச்சை பயிறு, காலிஃப்ளவர் ரைஸ்னு பேலன்ஸ்டான ஒரு டயட்டை தான் எடுத்தோம். ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டுக்கு என் ஒய்ஃப் சோயாவை வச்சு ஒரு நியூ டிஷ் பண்ணாங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. அத சாப்பிட்டுட்டு டே 2 கம்ப்ளீட்டட். டே 3 கதற விடுறோம்.